ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற கதை ஒரு அதிசயமான சிவபெருமான் அருள் கதை. அதாவது மார்க்கண்டேயனோட கதை. இது ஒரு அதிசயமான கதை. முன்னொரு காலத்துல முகுந்தன் என்ற முனிவரும் அவரது மனைவி விருத்தாச்சலியும் பல வருடங்கள் குழந்தைக்காக விரதம் இருந்து சிவபெருமான பிரார்த்தனை செய்தனர். அவர்களின் பக்திக்கு சிவபெருமான் மகிழ்ந்து 2 விருப்பம் கொடுத்தார். அதாவது 16 ஆண்டுகள் மட்டும் வாழும் ஆனால் புத்திசாலியான மகன் வேண்டுமா, அல்லது நீண்ட ஆயுளை உடைய ஆனால் அறியாமையுள்ள மகன் வேண்டுமா? முனிவர்கள் சிந்தித்து எங்களுக்கு நல்ல புத்திசாலி மகன் வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் மார்க்கண்டேயன் பிறந்தான். மார்க்கண்டேயன் சிறு வயதிலிருந்தே சிவபெருமானுக்கு பக்தியோடு இருந்தான். தினமும் காலையில எழுந்து கங்கை நீர் எடுத்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சு ஓம் நம சிவாயான் ஜபிப்பான். ஆனால் அவன் எப்பவும் மகிழ்ச்சியா தான் இருந்தான். அவனுக்கு 16வது வயது நெருங்கி கொண்டிருந்தது. அந்த நாளும் வந்தது. யமன், அதாவது மரணதேவன் மார்க்கண்டேயனை அழைத்து செல்றதுக்காக வந்தாரு. மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை பற்றி கொண்டு கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்தான். சிவா சிவாய நமக, சிவாய நமக, நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்றான். அந்த நேரத்தில் யமன் பாச கயிறு வீசினார். ஆனால் அந்த கயிறு சிவலிங்கத்தையும் சுற்றியது. சிவபெருமான் உடனே கோபுடன் வந்து யமனை தடுத்து தனது திரிசூலத்திலால் தாக்கினார். யமன் அங்கு மயங்கி விழுந்தான். மார்க்கண்டேயன் சிவபெருமான் திருவடியில் விழுந்து அழுதான். சிவபெருமான் சிரித்தார். மார்க்கண்டேயா, நீ என் பக்தன், இனி உனக்கு மரணம் இல்லை, நீ என்றும் இளமையுடன் வாழ்வாயாக என்றார். அப்படியே மார்க்கண்டேயன் சிரஞ்சீவி ஆனான். என்றும் உயிருடன் இருக்கும் மனிதன் ஆனான். இதோ குட்டீஸ், இந்த கதை நமக்கு சொல்றது என்னன்னா, பக்தியுடன் ஜபிக்கும் ஒருவர் எப்போவும் காப்பாற்றப்படுவார் என்பதே. நாமும் தினமும் ஓம் நம சிவாயா என்று சொல்லி சிவபெருமானின் அருளை பெற வேண்டும். சரிங்களா? அரஹர மகாதேவ். தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டு இறைவா போற்றி போற்றி. இந்த கதை பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.